முன்னொரு காலத்தில் ஒரு அரசன் ஆண்டு வந்தான். அவன் ஆட்சியில் பக்கபலமாக உறுதுணையாக இருந்தவர் முதன் மந்திரியாக இருக்கக்கூடியவர். அவர் வயது குன்றியதால் அதற்கு பிறகு ஆலோசகராக இருக்கக்கூடியவர் யார் என்று அந்த அரசன் பரிசீலிக்க போகின்ற போது அந்த வயதீகம் குன்றிய அந்த மந்திரியாரிடம் கேட்பான், மந்திரியாரே, உனக்கு பிறகு யார் உங்களை விட திறம்பட இந்த அமைச்சர் பொறுப்பில் இருக்க போகிறார்கள் என்று சொல்ல, அதற்கு ஐயம் கொள்ள வேண்டாம் அரசே, நான் உங்களுக்கு ஒரு யோசனை சொல்லுகின்றேன், அதை பற்றி உணருங்கள், தெரிந்தால் அதை பரிசிக்கலாம், என்ன சொல்லுங்கள் என்றார். ஒவ்வொரு படித்த இளைஞரையும் அழைத்து நேர்காணல் விடுத்து அவர்கள் சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்று நாம் தேர்ச்சி பெற்றவர்களை எடுத்து இந்த அவைக்களத்தில் மந்திரியாக்கலாம் என்று அந்த வயது குன்றிய மந்திரி சொல்ல, அதற்கு உடன்பட்டு செவிசாய்த்த அரசனோ அப்படி அலசி ஆராய்கின்ற போது பலவாறு கேள்விகளை கேட்டு வீரத்திலும் தீரத்திலும் சிறந்தவர்களாக யார் இருப்பார்கள் என்று பலரை இந்த அரசரும் மந்திரியாரும் பலரை தேர்ந்து கெடுக்க போகின்ற போது கடைசியாக இருவர் தான் வருகிறார்கள். அந்த இருவரும் ஒருவருக்கொருவர் சரிநிகர் சமானமாக இருக்கவே இந்த மந்திரியார் சொல்லுகின்றார், உங்களுக்கு போட்டி ஒன்று வைக்கப் போகிறேன். 100 முறுக்கு கொண்ட 2 மூட்டைகள் இருக்கிறது. இந்த மூட்டையில் பழுதடையாமல் 2 பல்லாங்கு தூரத்திற்கு நாம் சொல்லும் இடத்திற்கு எடுத்து செல்வோம் என்று இருவரும் 2 பல்லாங்கு தூரத்திற்கு நடந்து செல்கிறார்கள். நடந்து சென்ற போது இந்த ஒருவனுடைய மூட்டையில் 1 முறுக்கு கம்மியாக இருக்கிறது எண்ணி பார்க்கின்ற போது, மற்றொரு மூட்டில் 100 முறுக்கு அப்படியே இருக்கிறது. இந்த மந்திரியார் 100 முறுக்கு உள்ளவரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம், இவரை நாம் புறக்கணிக்கும் என்று அவரை சேர்க்கவில்லை. அடுத்த முதல் மந்திரியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த முதல் மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞன் சொன்னான், அமைச்சரே, அவன் அந்த பசிக்காக 1 முறுக்கு சாப்பிட்டான், நானும் தான் முறுக்கு சாப்பிட்டேன், 100 முறுக்கின் நுனிபாகத்தை நான் சாப்பிட்டேன், ருசித்தேன், என் பசியை நான் போக்கிக் கொண்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டார். ஒருவன் அதிபுத்திசாலியாக இருந்தாலும் தோத்து விடுவான், புத்திசாலியாக இருந்தாலும் தோத்து விடுவான். சந்தர்ப்ப சூழ்நிலையை சமக்கு சாதகமாக்கி கொண்டு அதில் வெற்றி காணுகின்றானே அவன்தான் திறமசாலி, அப்படிப்பட்டவன் நீயாக இருக்கிறாய் என்று அவனை முதன் மந்திரியாக்கினார் அந்த பழைய மந்திரி. நானும் விடைபெறுகிறேன்.